கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இந்த ரெஸ்டோபாஸ் ஃபேமிலியோட போய் லாஞ்சோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு இந்த கவுண்டம்பாளையத்தில் ஃபியூஷன் ரெஸ்டோபார் பற்றி கேள்விப்பட்டு வந்துச்சு. ஸோ இவங்க ஆம்பியன்ஸ் வந்து இன்ஸ்டா பேஜஸில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஏரியா. நாங்கள் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபேமிலி ஏரியா இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லான்ச் ஸ்டைலில் உட்காரலாம். உள்ளுக்குள்ளே டிஜே ஏரியா இருக்குது. அதோட மாண்டேஜஸ் நான் பின்னாடி போடுறேன். மெயினாக என்னென்னா நாங்கள் இந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ காக்டெயில்ஸ், மாக்டெயில்ஸ், ரெகுலர் ட்ரிங்க்ஸு, அது இல்லாமல் இந்தியன், சவுத் இந்தியன் சொல்லி எல்லா ஃபுட்ஸுமே இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎலுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ், அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ பசங்களோட சரி, ஃபேமிலியோட சரி, இல்லை என்ன மாதிரி ஒரு அங்கிள்ஸ், பூமர்ஸ் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள்லாம் வந்து போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 5-6 பேர் சில் பண்ணி நல்லா சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் சொல்லாவிட்டு இருக்கோம். சரக்கு அடிக்கிறதுக்கு, சில் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் சொல்லாவிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி பிளேஸ் நல்லாயிருக்கும். ஐபிஎலுக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் மற்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த புது பிரிட்ஜ் ஏறாமல் கீழ் வழியாக வந்தீங்கன்னா சிக்னலுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் மணி லாஜிக்கு மேலே ரூஃப் டாப்பில் இருக்குது. சூப்பரான ஆம்பியன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சர்ப்ரைஸும் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ ஐபிஎல் எனக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக சூப்பரான ஒரு ஃபேமிலியோடு போனால் நான் லைட்டாக காக்டெயில், மாக்டெயில், ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கிற ஒரு இடம் கேட்டுருந்தீங்க. ஸோ ஃபியூஷன் ரெஸ்டோபார் நான் இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க. ஆம்பியன்ஸ் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஐட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாஷ்லிக் ஜம்போ ப்ரான்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தந்தூர் ஸ்டைலு. ஸோ 2 மாக்டெயில் சொல்லியிருக்கோம், ஒரு காக்டெயில் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைனமைட் சிக்கனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாம்ஃப்ரெட், தந்தூரி பாம்ஃப்ரெட்டு. ஸோ இது ஜூஸு. இந்த ஜூஸ் பேரெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். தாய் பேசில் சிக்கனு. எனக்கு மெயின் பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கி கிளாஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து என்ன சூப்புனா டாம் யம் சூப். ஸோ எனக்கு வந்து டாம் யம் சூப் பிடிக்கும். ஸோ அதனால் அதில் சொல்லிவிட்டேன். நல்ல நூடுல்ஸு, வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு தரமாக பண்ணியிருக்காங்க. எடுப்போம். நல்ல டேங்கியாக லைட் ஸ்பைசி இருக்குது. பட் நீங்கள் ஸ்பைஸ் வேணால் ஸ்பைஸ் சொல்லிடுங்க. நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரதுனால அந்த ஸ்பைஸ் லெவலில் கம்மி பண்ணியிருக்காங்க. குட்டி பையன் அப்போலேருந்தே சொன்னான், எனக்கு தந்தூர் டைனமைட் சாப்பிட்டுட்டு எனக்கு கொடுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் டைனமைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், நான் ட்ரையாக சைனீஸ் ஸ்டைலில் பண்ணாமல் நல்ல ஒரு தொக்கு ஸ்டைலில் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. ஓ மை காட், லிட்ரலாக இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வரமிளகாவோட பேஸ்ட்டு சூப்பராக மேரினேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காரம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கரெக்டான காரம் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜம்போ ப்ரான்ஸ். இது அப்படியே எடுத்து இது அந்த ஷெல்லோடு வரும். அப்படியே டைனமைட் காலம் போகுது. ஆஹா, இந்த மசாலா செம்ம யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஜம்போ ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மசாலா மேரினேஷன் நல்ல ஒரு பட்டரியாகவும் இருக்குது. அதே மாதிரி லைட்டாக அந்த ஃப்ளேக்ஸ்லாம் டாஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காக்டெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆஹா, சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிங்க்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ குட்டி பையனுக்கு வந்து இந்த என்னது ஆரஞ்ச் மொஜிட்டோ வேணுமாம்மா. சூப்பராக இருக்குது. இப்போ குட்டி பையன் குடிக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாம்ஃப்ரெட் ஃபிஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜம்போ ப்ரான் ஸ்டைலில் மசாலா இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஷாஷ்லிக்கும் சொன்னாங்க. மசாலா சட்டிலாக இருக்குது.
அதான் அந்த ஃப்ளேக்ஸு எள்ளு எல்லாம் போட்டு அந்த ப்ரானுக்கும் சரி ஃபிஷ்ஷுக்கும் சரி ஒரே மசாலா தான். சூப் முடிஞ்சது. தாய் பேசில் சிக்கன், இது நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து அந்த பேசில் லீவ்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. வாவ், பர்ஃபெக்ட். நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, எனக்கு ஒரு லைட்டான ஒரு ஸ்டார்டர் வேணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய பர்சனல் ஃபேவரட் இதுவும் டைனாமைட்டும். கடைசியாக இந்த கிளாஸில் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மாக்டெயிலாகவே கொடுக்க சொல்லிட்டேன். ஆஹா, சம்திங் யூனிக்காக இருக்குது. லைட்டாக அந்த குக்கும்பரிஷ் ஒரு மாதிரி டேங்கியான ஃபீல் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து குலாட்டி கபாப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸு தனியாக மிதக்கிறதே சூப்பராக இருக்கும். ஓ மை காட், சிக்கனை பர்ஃபெக்டாக மின்ஸ் பண்ணி அந்த குலாட்டி கபாப் தெரியும் மட்டனில் செய்வாங்க, பட் இவங்க சிக்கனில் செஞ்சு அதுக்கேற்ற ஒரு சீசனிங்கை போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மெயின் கோர்ஸில் என்னென்ன மஸ்ட் ட்ரைங்கிறத சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹனி கிளேஸ்டு சிக்கன். ஸோ இது எல்லாமே பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது ஹனி கிளேஸ்ட் சிக்கன் பிரெஸ்ட். வாவ், நல்ல கிரில்டாக இருக்குது. எடுப்போம். நல்லா கிரில்லிங் பண்ணி ஒரு ஸ்வீட்டான சாஸு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா எனக்கு இவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா சைனீஸு, யூரோப்பியனு, இந்தியனு எல்லாமே இருக்குது. தந்தூரி வேணால் தந்தூரி இருக்குது, இந்த மாதிரி யூரோப்பியன் யூனிக்காக ட்ரை பண்ண இருக்குது. பேசில் சிக்கன் இருக்குது, 65 இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. மெயின் கோர்ஸில் வேறு என்னென்ன வருதுங்கிறது டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூரோப்பியன் மெயின் கோர்ஸ் ஹனி கிளேஸ்டு சிக்கன் கட் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா மேஷ் பொட்டேட்டோஸோடு இருக்குது. ஆஹா, நம்ம எடுத்து சிக்கனை ஃபஸ்ட்டு கட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரெஸ்ட் பீஸாக வரும். எடுத்து நீட்டாக கட் பண்ணி எடுத்து மேஷ் பொட்டேட்டோஸோடு வச்சு சம்திங் யூனிக் ப்ரோ. எனக்கு வந்து கம்ப்ளீட் யூனிக்காக வேணும், குவாலிட்டியாக வேணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாதிரி லைட்டு ஸ்வீட்டிஷாக சிக்கன் நல்ல ஒரு கிரில்டு ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டைலில் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மெயின் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கட்லரிஸ் நிறைய யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்டு சிக்கன் மசாலா. வா, ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ வித்தியாசமாக இருக்குது. இல்லை ப்ரோ, நீங்கள் கேட்டிங்கன்னா பன்னீர் மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா, ஹைதராபாதி சிக்கன், கடாய் சிக்கன். நான் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மெனுலேருந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணால் செஃபோட ஸ்பெஷல்னஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் நான் இருக்குது, ஜாலப்பினோ நான் இருக்குது. ஸோ கார்லிக் நான் நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணுறது தான். ஸோ ஐல் கோ வித் ஜாலப்பினோ நான், ஆலப்பினோ சீஸ் நான் சம்திங். நம்மளுக்கு எதுவும் ஜாலப்பினோ ஆலப்பினோன்னு எதாவது சொல்லுவாங்க, நம்ம சொன்னோன்னா அப்புறம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு கிரேவி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பர்ஃபெக்ட் க்ரீமி. ஒரு சொல்லுவேன்னா எப்படின்னா இந்த ஷாஹி கிரேவின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. நல்லா க்ரீமியாக ரிச்சாக ரொம்ப ஸ்பைஸெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டைலில் இருக்குது. எனக்கு ஸ்பைஸ் தான் வேணும்னா எங்கள்கிட்ட இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் கிரேவிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பாக்கெட் சிக்கனும் ப்ளூபெரியோட ஃபைனல் ரிவ்யூ சொல்கிறேன். ஃபைனல் ரிவ்யூக்கு வந்துட்டோம். ஃபைனல் ரிவ்யூக்கு முன்னாடி ப்ளூபெரி சீஸ் கேக் நீ ட்ரை பண்ணுறியா, நான் ட்ரை பண்ணட்டுமா? ஐயா இத்தனை நேரம் வீடியோவில் எங்கே இருந்தீங்க ஐயா? ஓகேயா, ஃபஸ்ட்டு நான் ப்ளூபெரி சீஸ் கேக் வைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு குட்டி என்ன பிடிச்சது? எனக்கு வந்து பிடிச்சது இது டைனமெட்டு, சப்பாத்தி, கிரேவி, நான் அது நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட செமையாக இருந்துச்சுல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருந்துச்சா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ், பர்ஃபெக்டான ஒரு ஆம்பியன்ஸ். கவுண்டம்பாளையம் சைடில் இப்படி ஒரு ஆம்பியன்ஸுங்கிறது எனக்கு செம ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூம். இப்போ நீங்கள் 7-8 பேர் வரீங்கன்னா கெட் டுகெதர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம இம்ப்ரெசிவான ஆம்பியன்ஸ். நீங்கள் டிஜே நைட்ஸு வீக்கெண்ட்ஸ்லலாம் ஓடுது. ஸோ நம்ம யங் ஏஜ் பீப்புளும் யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணுங்கள்.
மெயினாக என்னென்னா இப்போ நான் கேட்டேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு 80 சீட்டரை வந்து 80-90 பீப்புள் சீட்டரை ப்ரைவேட் பார்ட்டி மாதிரி புக் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பார்ட்டினா இப்போ என்னோடய பர்த்டே இருக்குது, ஸோ நான் இது வந்து போட்டு நல்ல ஒரு ஜாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 11 to 11 ஃபுட் வைஸில் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் காக்டெயிலும் சரி, மாக்டெயிலும் சரி, ஃபுட்டும் சரி, கோயம்புத்தூரில் உள்ள ஒரு டாப் ரெஸ்ட்ரோ பாரில் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஈக்குவலான ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில்லி சிக்கன் வந்து 260-270 வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் காமனாக ஒரு ரெஸ்டோ பார் போனீங்கன்னா 350-400 இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த 260-270 ப்ரைஸ் கேப்பில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு இந்த டைனமைட்டு, தாய் பேசில் சிக்கனு, அதுக்கப்புறம் டாமியம் சூப்பு, ரோட்டி கிரேவி, இந்த ப்ளூபெர்ரி சீஸ் கேக்கு, அப்புறம் அந்த ஹனி கிளேஸ் சிக்கன் செம யூனிக்காக இருந்துச்சு. வேறு ரெஸ்டாரண்ட் ப்ரான்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஃபிஷ்ஷு நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க தந்தூர்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம எங்கே போனாலுமே இந்த தந்தூரி டிக்கா ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணல. அண்ட் நீங்கள் சவுத் இந்தியன் எது கேட்டிங்கனாலுமே இவங்ககிட்ட இருக்குது. பிரியாணியுமே அவைலபிள் இருக்குது. ஓவரால் கவுண்டம்பாளையம் சைடில் சில் பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கு ஃபேமிலியோட சூப்பரான ஒரு பிளேஸ். நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ் பற்றி பழக்கப்பட வேண்டாம். ப்ரைவேட் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். முக்கியமாக ஐபிஎலுக்குன்னு செமையான ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்டில் போட்டுருவேன்.